ஆண்டவர் ரட்சகருமான அல்லது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். வாலிப வாழ்க்கை என்பது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். அந்த வாலிப நாட்களில் நாம் எப்படி இருக்கிறோமோ, எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறோமோ, அதைத்தான் பிற்காலத்தில் நம்முடைய பிற்கால வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இந்த நாளில் ஆதார வார்த்தையாக 1 தீமோத்தேயு 4:12 உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று பவுல் அழகாக ஒரு ஆலோசனையை தன்னுடைய வாலிப சீடனாக இருந்த தீமோத்திக்கு எழுதுகிறதை, அதே வார்த்தையை தான் இந்த நாளில் ஆண்டவர் நமக்காக, நம்முடைய வாலிபர்களுக்காக நமக்காகவும் கொடுக்கிற வார்த்தை. ஏனென்றால் வாலிபர்கள் அசட்டை பண்ணக்கூடிய ஒரு நாட்களில் ஒரு காலகட்டம் வாலிப நாட்கள். தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் கூட 1 சாமுவேல் 17:28 அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் போர் புரியும்படியாய் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பெலிஸ்தர்களுக்கு எதிராக போரிட்டு கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் கோலியாத் ஒவ்வொரு நாளும் பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அந்த சகோதரர்களை பார்க்கும்படி தாவீது அங்கே செல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அங்கே பார்க்கும் பொழுது தாவீது தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே அசட்டை பண்ணப்படுகிறான். அந்த சகோதரன், மூத்த சகோதரன் எலியாப் அவனை பார்த்து கேட்குறான். அந்த 1 சாமுவேல் 17:28 ஆடுகளை மேய்க்க வேண்டிய நீ ஏன் இங்கே வந்த? ஆடுகளை யார் இடத்துல விட்டுவிட்டு நீங்கள் வந்த? உனக்கு என்ன இந்த இடத்துல வேலை? போர் புரிகிற இடத்துல, வீரர்கள் நாங்கள் இருக்கிற இடத்துல ஆடு மேய்க்கிற உனக்கு என்ன வேலை என்று அசட்டை பண்ணுகிறதை முதலாவது நம்ம பார்க்கிறோம். வாலிப நாட்களில் இப்படிப்பட்ட அசட்டைகள், இப்படிப்பட்ட உதாசீனங்கள், இப்படிப்பட்ட பேச்சுக்கள், ஏச்சுக்கள் ஒருவேளை வரக்கூடும். அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தாவீது கவலைப்பட வேண்டிய அந்த இடத்துல அவன் கவலையோ வருத்தமோ படவே இல்லை. அடுத்து பார்த்தால் சவுல் ராஜாவின் இடத்துல தாவீதை குறித்து அறிமுகப்படுத்துகிறாங்க. தாவீது சொல்லுகிறான், அந்த கோலியாத்தை நான் எதிர்த்து நிற்பேன் என்று சொல்லும் பொழுது சவுலும் அதே வார்த்தை தான், அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறான். சவுல் சொல்லுகிற வார்த்தை அழகாக சொல்லுகிறான், நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. அந்த 1 சாமுவேல் 17:33 ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். என்ன அழகாக உதாசீனப்படுத்துகிறான், எவ்வளவு குறைவாக மதிப்பிடுகிறான், எவ்வளவு காரியங்களை அலட்சியம் பண்ண முடியுமோ அலட்சியம் பண்ணுகிறான், அசட்டை பண்ணுகிறான் என்பதை நம்ம பார்க்கலாம். ஒருவேளை உங்கள் சொந்த குடும்பத்தில் நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய சமுதாயத்தில் நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள் கூட அசட்டை பண்ணலாம். பெலிஸ்தன் இடத்துல, அந்த கோலியாத் இடத்துல தாவீது போய் நிற்கும் பொழுது அந்த பெலிஸ்தன் அழகாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 1 சாமுவேல் 17:43 பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, அந்த 42 தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியும் உள்ளவனாக இருந்தால் அவனை அசட்டை பண்ணினான். என்ன வார்த்தை எழுதியிருக்கிறது? அசட்டை பண்ணப்பட்டான். எனக்கு பிரியமான வாலிப சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய திறமைகள் உலகம் அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன்னுடைய தாளந்துகளை உலகம் அசட்டை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். நீ யார் என்று இன்னும் உன் குடும்பம் அறியாமல் இருக்கலாம். கவலையே படாத. உன்னுடைய அதிகாரி, உன்னுடைய கல்லூரியில் படிக்கிற இடங்களில் நீ அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம், நீ ஒதுக்கப்பட்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். உன்னுடைய எதிர்த்து நிற்கிற அந்த பெலிஸ்தன் கூட தாவீதை அசட்டை பண்ணினானாம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது 43 அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்துல வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். ஒருவேளை இந்த நாட்டில் நீ அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம், நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம், உங்களை சபித்தவர்கள் கூட சபித்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட நீங்கள் இருக்கலாம். கவலையப்படாதிருங்கள். அதற்குத்தான் அழகாக நமக்கு பவுல் அழகாக சொல்லுகிறான். பவுல் அழகாக எழுதுகிறார், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி உன்னுடைய வார்த்தையிலும் உன்னுடைய நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாயிரு. அசட்டையை நீ கவலைப்படாத. தாவீது கவலைப்படவே இல்லை. தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி ஆராய்ந்து பார்த்து அவன் சொல்லுகிற காரியம், இந்த அசட்டை சகோதரன் பண்ணுகிற அந்த அசட்டை உதாசீனம், சவுல் ராஜா பண்ணுகிற அசட்டை, சவுல் எதை குறித்து அவன் அசட்டை பண்ணல. அவன் சொல்லுகிற வார்த்தை, முதலாவது காரியம் இங்கே பவுல் எழுதுகிறபடி உன் வார்த்தையிலும் என்று சொல்லுகிறார். அவனுடைய தாவீது வார்த்தை என்ன வார்த்தை வருது பாருங்கள்.
ஆண்டவர் சங்கீதத்தில் நிறைய இடத்துல தாவீதை நீங்கள் எழுதின சங்கீதம்லாம் வாசித்து பார்த்தா, கர்த்தாவே நீ என் கண்மலை, கர்த்தாவே நீர் என் மீட்பர், கர்த்தாவே நீ என் இருதயத்தின் தியானம், ஆண்டவரே எல்லாம் உம்முடைக்கு பிரியதாக இருக்கிறத. அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை பாசிட்டிவாக தான் வரும். வாலிப நாட்களில் யார் உங்களை அசட்டை பண்ணினாலும், யார் உங்களால் முடியாது, இந்த படிப்பு உன்னால் படிக்க முடியாது, இந்த ப்ராஜெக்ட் உன்னால் பண்ண முடியாது, இந்த அசைன்மெண்ட் உன்னால் பண்ண முடியாது, இந்த கணக்கு உனக்கு வராது, இந்த ஆங்கிலம் உனக்கு வராது என்று உன்னை அசட்டை பண்ணலாம், உங்களை டிஸ்கரேஜ் பண்ணலாம், உங்களை கீழே விழும்படி அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாயிலிருந்து இல்லை. தாவீது சொல்கிற காரியம் பாருங்க, அழகாக சொல்லுகிறான். அந்த 1 சாமுவேல் 17:26 தாவீது தண்டாண்டில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்று கேட்கும்பொழுது, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதம் இல்லாத பெலிஸ்தனை மாத்திரம் ஆண்டவர் அவன் நிந்திக்கிறானே, ஆண்டவருடைய காரியங்களை அவன் இப்படி பேசுகிறானே. தாவீதுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அப்படி சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான் பாருங்க, சவுல்கிட்ட போயிட்டு சொல்லுகிறான், நான் என்ன பண்ணேன்றதை அப்போ தான் சொல்கிறான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்க போது ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, ஆட்டை பிடித்து கொண்டது. நான் தொடர்ந்து போய் அதை அடித்து அந்த ஆட்டை நான் தப்புவித்தேன். அது அந்த கரடி என் மேலே பாய்ந்தது. நான் அதை பாடியை பிடித்து அடித்து கொன்று போட்டேன். அதே அந்த சிங்கத்தையும் அந்த கரடையும் உம்முடைய அடியான நான் கொன்றேன். அதே போல தான் இந்த பெலிஸ்தனை நான் கொல்லுவேன். என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இந்த சிங்கத்துக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு தப்புவித்தார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. என்ன அழகான வார்த்தை. ஆமென், அல்லேலூயா சொல்லுவோம். என்ன அழகான வார்த்தை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். விசுவாச வார்த்தையில நம்ம பேசும் வார்த்தையில் நம்ம கவனமாக இருப்போம். ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோம். தாவீது மகிமைப்படுத்தினான், கர்த்தருக்கு நாமத்தில் நான் இந்த பெலிஸ்தனை கொல்லுவேன், நான் சிங்கத்தைக்கும் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பி வைத்த என் ஆண்டவர் என்னை பாதுகாப்பார், என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார். அதுதான் தாவீதினுடைய வார்த்தை. ரெண்டாவது இங்கே பார்க்குறோம், நடக்கையிலும். இந்த வாலிப நாட்களில் உங்கள் நடக்கையை குறித்து நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சத்துருக்கள் உண்டு, கரடிகள் உண்டு, சிங்கங்கள் உண்டு. பள்ளி நாட்கள் அது ஒரு அற்புதமான நாட்கள். ஆனால் கல்லூரி நாட்கள் என்று போகும் பொழுது அநேக வித்தியாசமான மாணவர்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். வித்தியாசமான குடும்ப பின்னணி, வித்தியாசமான இடங்களிலிருந்து வருகிறார்கள், வித்தியாசமான பழக்க வழக்கங்களோடு வருவாங்க. ஆகவே நம்முடைய நடக்கை, காண்டக்ட் ரொம்ப முக்கியம். இந்த காலேஜ் கல்லூரி நாட்களில் மிகவும் நம்ம யாரும் அசட்டை பண்ணாதபடி நம்ம இருக்கணும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும் என்றால் நம்முடைய நடக்கை அழகாக வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்களுடைய காண்டக்ட், உங்களுடைய நடக்க அது எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தில் கூட, புறஜாதிகள் உங்கள் அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நடக்கை உடையவாய் நடந்து கொள்ளுங்கள் என்று நான் புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் இருக்கிற காலேஜில் போதைக்கு அடிமைப்பட்டவர்கள் இருக்கலாம், மதுவுக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம், சினிமாவுக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம், பல வித்தியாசமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம். அவர்களை விட்டு நம்ம வெளியே வர முடியாது. அவர்களோடு தான் உங்களுடைய கல்லூரியில் இருக்கணும், அவர்களோடு தான் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும், அவர்களோடு தான் நீங்கள் சேர்ந்து உங்கள் அசைன்மெண்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் அந்த காரியங்களுக்குள்ளே நீங்கள் போய் ஈடுபட்டு விடக்கூடாது. நீங்கள் அப்படிப்பட்ட அவர்களோடு ஐக்கியம் வைத்து கொள்ளக்கூடாது. என்ன காரியமோ அதை மாத்திரம் செய்துவிட்டு, எப்படி நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல என்று இயேசு கிறிஸ்து அதனுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறாரோ அதே வார்த்தை தான். நீங்கள் அந்த கல்லூரியில் இருந்தாலும், எந்த வகுப்பில் இருந்தாலும், எந்த செக்ஷனில் இருந்தாலும் நீங்களாக இருங்கள். உங்கள் நடக்கையை பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் நடக்கையை ஆண்டவர் அழகாக பார்க்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அடுத்து அன்பிலும் என்று அழகாக சொல்கிறான். நீங்கள் அன்பிலும், நீங்கள் அன்பில்னா என்ன அழகான வார்த்தை. யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆவது வசனம், நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால்
அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். தாயின் தகப்பனை நம்ம நேசிக்கணும். கொஞ்சம் படிப்பு, கொஞ்சம் நம்ம கல்லூரி நாட்கள் வந்து விட்டாலே தாயையும் ஒருவேளை அவங்க படிக்காதவர்களாக இருப்பாங்க, அவர்களை உதாசீனப்படுத்துகிறதையும் அவங்கள அசட்டை பண்ணுகிறதையும் அவங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிறதும் அநேக இடங்களில் நம்ம பார்க்கிறோம். நீங்கள் எவ்வளவு உயரமாய் போகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்க, நேசிங்க. நீங்கள் எவ்வளவுக்கு அளவு சாதனைகள் செய்தாலும் ஒருபோதும் உங்கள் தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் இருக்கக்கூடாது. நீங்கள் அவர்களை அன்பு செலுத்தணும். ஒரு பெரிய பதவிகளுக்குள்ள, உள்ள பெரிய காரியங்களுக்குள்ள ஆண்டவர் உங்களை நடத்த வேண்டுமென்றால் அந்த தாழ்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பெற்றோர்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சகோதரர்களிடத்தில் அன்புள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உறவினர்கள், நண்பர்களிடத்தில் பரிசுத்த அன்போடு நீங்கள் பழகுங்கள். அன்பு தேவன் என்னால் பிரியமானவர்களை 1 யோவான் 4:7 பிரியமானவர்கள் ஒருவர்கள் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே அன்பிலும், என்ன அழகான வார்த்தை! ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தை. அடுத்து ஆவியிலும், தாவீதுக்குள்ளே இருந்த அந்த ஆவி, தாவீதுக்குள்ளே இருந்த அந்த அன்பு, தாவீதுக்குள்ளே இருந்த அந்த நடக்க, தாவீதுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசத்தை நம்ம பார்க்கிறோம். அவன் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை பிற்காலத்தில் ஒரு பெரிய பதவிக்குள்ளே வர வேண்டுமென்றால் இந்த குணநலங்கள் எல்லாம் ஒன்றொன்றாய் அவனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். ஆவியிலும், கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியை பற்றி நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இவையிலே நம்ம காத்து கொள்ள வேண்டும். இந்த குணநலங்கள் இந்த வாலிப வயதில் நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த குணநலங்கள் எல்லாம் நம்ம இந்த குணநலனுக்குள்ளே உட்படுத்தி கொண்டு இந்த குணநலனை நம்ம அதை பேணி பாதுகாத்து இதை பெருக்கி கொள்ள வேண்டும். இச்சை அடக்கம், சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், எல்லா காரியங்களையும் நம்ம இந்த காரியங்கள்லாம் பழகி கொள்ள வேண்டும். ரோமர் 12:11 சொல்லுகிறது, அசதியாராமல் ஜாக்கிரதையாக இருப்போம், ஆவியில் அனலாக இருப்போம். இப்படிப்பட்ட ஆவியின் கனியில் அனலாக இருப்போம். அடுத்த வார்த்தை அந்த தீமோத்தேயுக்கு எழுதுகிற வார்த்தையில் அவன் அழகாக பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்திலும். உங்கள் விசுவாசத்தை ஒருபோதும் விட்டு விடாதீங்க. இந்த வாலிப வயதில் எந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கணும். இந்த வாலிப வயதிலே அந்த தாவீது சிறு வயதாக இருக்கும் பொழுதே அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை படையும் 40 நாட்கள் இரவும் பகலும் கோலியாத் என்கிற அந்த பெரிய ராட்சதன் இஸ்ரேல் ஜனங்களை சபித்து கொண்டிருக்கிறான். யாராவது ஒருவர் தைரியம் உள்ளவர்களாக இருந்தால் என்னோடு வந்து போரிடுங்கள் என்று சவால் விட்டு கொண்டிருக்கிறான். பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவர்கள் பார்த்ததெல்லாம் பெலிஸ்தனையும் அந்த ஆஜானபாகுவாக உயரமாக 6 அடிக்கு மேலே உயரமாக இருக்கிற அந்த பெலிஸ்தனை, அந்த கோலியாத்தை பார்த்து நடுங்கி கொண்டிருந்தார்களே தவிர அவங்க படைத்த தெய்வத்தின் மேலே விசுவாசம் இல்லை. தாவீதுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. தாவீது என்ன அழகான விசுவாசத்தோடு சொல்லுகிறான், சிங்கத்தை கொன்றேன், நான் கரடியை கொன்றேன், அந்த நேரத்தில் என்னோடு கூட இருந்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனையும் கொல்லுவதற்கு என்னோடு கூட வருவார். என்ன அழகான ஒரு விசுவாசமான ஒரு அறிக்கை. இந்த விசுவாசம் நமக்குள்ளே அதிகமாக செயல்பட வேண்டும். இந்த வாலிப வயதில் எப்பேற்பட்ட காரியம் எங்களுக்கு முன்பாக எதிர்த்து நின்றாலும் அந்த காரியத்தை நான் வெற்றி பெறுவேன், என்னால் அல்ல. நான் அந்த காரியம், அந்த கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறான், அந்த சபித்து கொண்டிருக்கிறான் கோலியாத்து தாவீதை பார்த்து. அப்போது தாவீது சொல்லுகிறான், 45வது வசனம் 1 சாமுவேல் 17 தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் நீ வருகிற, என்னிடத்தில் வருகிறாய், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவ தேவனாக சேனனுடைய கர்த்தர் நாமத்தில் வருகிறேன். கர்த்தருடைய நாமத்தின் மேலே விசுவாசம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இந்த பெரிய பிரச்சனை, இந்த பெரிய ப்ராஜெக்ட், இந்த பெரிய அசைன்மெண்ட்டு, இது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் இதை முடிப்பதற்கு கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தில், கர்த்தர் கொடுக்குற பலத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த விசுவாசம் நமக்கு வந்துடணும். 1 யோவான் 5:4 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எனக்கு அன்பான பிரியமான வாலிபர்களே, வாலிப தங்கையே, நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். அதற்குத்தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார்.
நீங்கள் தோற்று போகும்படி அல்ல, நீங்கள் சோர்ந்து போகும்படி அல்ல, நீங்கள் பயந்து திகைக்கும்படி இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். தாவீதை உயர்த்தின அதே தேவன், தாவீது வைத்த விசுவாசத்தை போல நான் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே, உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் உங்களுடைய துறைகளில் நீங்கள் உங்களுடைய தரிசனத்தில் நீங்கள் வெற்றி பெறும்படியாக, உங்கள் இலக்கை அடையும்படியாய், உங்கள் குடும்பத்துக்கு, உங்களுடைய சமுதாயத்துக்கு, உங்கள் சபைக்கு நீங்கள் ஒரு பெரிய தூண்களாய் ஆசீர்வாதமாய் இருக்க என் ஆண்டவரால் நடத்த முடியும். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். இயேசுவானவர் அழகாக இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசுவானவர் என்னோடு இருக்கிறார், அவர் தேவனுடைய குமாரன், அவரால் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அவரால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னோட துணை இருந்தால் இந்த உலகத்தை நான் ஜெயிப்பேன். அவர் துணை இருந்தால் இந்த செமஸ்டரில் நான் முதலாவதாக வருவேன், என் கல்லூரியில் நான் முதலாவதாக வருவேன், நான் பெரிய பதவிகளுக்குள்ளே வருவேன். அதிகாரம் மிக்க பதவிகளை நம்ம பிள்ளைகள் வரணும். இன்றைக்கு ஆட்சி செய்கிற இடத்துல நம்முடைய பிள்ளைகள் வரணும். ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் நம்ம பிள்ளைகள் மாறணும், ஐபிஎஸ் ஆஃபீஸர்களாக வரணும், மீடியாக்களில் நம்ம ஆட்கள் இருக்கணும், அரசியல் தலைவர்களாக நம்முடைய பிள்ளைகள் வரணும். ஆண்டவரால் எல்லா இடத்திலும் நம்ம ஆக்கிரமிக்கும் பொழுது தான் ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த முடியும். ஆகவே எனக்கு பிரியமான பிள்ளைகளை, உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய திட்டங்கள், உங்கள் தரிசனங்கள் எல்லாம் பெரியவைகளாக இருக்கட்டும், கோலியாத்துக்களை வீழ்த்துகிறதா இருக்கட்டும். அப்படிப்பட்ட தரிசனத்தை எனக்கு தாங்காண்டவர் என்று ஆண்டவர்கிட்ட கேட்போம். எபிரேயர் 11:6 அழகான வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆக அந்த விசுவாசத்துக்குள்ளே நம்ம நிறைத்து கொள்வோம். அந்த வார்த்தையில் பவுல் சொல்லுகிற அந்த வார்த்தை, தீமோத்திக்கு சொல்லுகிற அந்த இறுதியான வார்த்தை கற்பிலும். இதுவும் இந்த வாலிப வயதில் மிகவும் முக்கியமான ஒரு முக்கியமான காரியம். கடைசியில் எழுதப்பட்டிருந்தாலும் ஒன்றொன்றாய் எழுதின சவுல் கடைசியில் உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடி நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் என்று கடைசியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இது மிகவும் முக்கியமான காரியம். உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள். இந்த வாலிப வயதில் பல காரியங்கள், பல வலைகள் விரிக்கப்படும், பல இச்சையான காரியங்களை பிசாசானவன் தூண்டுவான், பல தீமையான காரியங்களுக்குள்ள, பல ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களுக்குள்ள நம்மை தள்ளும்படி பல விதத்தில் முயற்சிகள் நடக்கும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. என்னுடைய சரீரத்தை நீங்கள் அது அழகாக எழுதப்பட்டிருக்கிற அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருக்க வேண்டும். தேவனை அறியாத அந்த அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைகளுக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாகவும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து கொண்டு தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான பிள்ளைகளை, உங்களுடைய நடக்கை, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல், உங்களுடைய எல்லா காரியங்களிலும் மிகவும் முக்கியமான காரியம் பரிசுத்தம். கற்பிலும் என்று அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் அநேக சோதனைகள் வரும், அநேக உங்களுக்கு அழைப்புகள் வரும். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும், ஃபேஸ்புக்கில் மெசேஜ் வரும், இன்ஸ்டாகிராமில் அழைப்புகள் வரும். ஒருபோதும் ஒன்றுக்கும் நீங்கள் பதிலளிக்கவோ, உங்கள் புகைப்படங்கள் அனுப்புவது, அவர்களோட தெரியாத அறிமுகம் இல்லாத இடத்துல நீங்கள் பேசுவது, இது எல்லாவற்றையும் நம்ம தவிர்க்க வேண்டும். இன்றைக்கி உலகத்தில் பல பேர் இதில் சிக்கி உண்டு வாழ்க்கையை அழித்து கொள்ளுகிறத நம்ம பார்க்குறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:6 அழகாக பவுல் சொல்லுகிறான், 26 எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஃபேஸ்புக்கே யூஸ் பண்ணாதீங்க அப்படி சொல்லலை, வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணாதீங்க அப்படி சொல்லலை, நீங்கள் யூடியூபே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படி சொல்லலை. எல்லாம் நீங்கள் இருக்கணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் நாமத்துக்கு மகிமைப்படுத்தணும். எல்லாவற்றிலும் உங்கள் படிப்புக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ, என்ன உங்களுக்கு தகவல், என்ன காரியம் உங்களுக்கு வேண்டும், எல்லாவற்றையும் அதிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நம்ம ஆளுகை செய்ய வேண்டும். எல்லா காரியங்களிலும் நம்முடைய பிள்ளைகள் அதை தங்களுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர இப்படிப்பட்ட வேறு விதமான காரியங்களுக்குள்ளே நீங்கள் சிக்கிவிடக்கூடாது. ஆகவே தான் எல்லாம் சொல்லுகிறான், எல்லாவற்றையும் நீங்கள் சோதித்து பாருங்கள், எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதெல்லாமே இருக்க முடியாது.
இன்டர்நெட்டில் இல்லாமல் இருக்க முடியாது, கூகுளில் போகாமல் இருக்க முடியாது, யூடியூப் போகாமல் இருக்க முடியாது. எல்லாம் இருக்க வேண்டும், எல்லாவற்றும் நீங்கள் இருக்க வேண்டும் தான், எல்லாவற்றையும் பயன்படுத்த வேண்டும். அது உங்களுடைய படிப்புக்கு உபயோகப்பட வேண்டும், உங்களுடைய வாழ்க்கைக்கு உபயோகப்பட வேண்டும், உங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்ள, உங்களுடைய ஞானத்தை இன்னும் அதிகரித்து கொள்ள, உங்கள் திறமைகள் தாளங்களை வளர்த்து கொள்ள, இன்னும் பல வெளி தேசங்கள் இருக்கிற அறிஞர்களிடத்திலிருந்து நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கொள்ள, அல்லது வெளிநாடுகளுக்கு போவதற்கு முடியாது, ஆனால் இந்த காரியங்கள் மூலமாய் வெளியில் இருக்கிறவர்களோடு நான் தொடர்பு கொண்டு காரியங்களை பெற்றுக்கொள்ள இப்படியாக நம்ம பயன்படுத்த வேண்டுமே தவிர, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கற்பு மிகவும் முக்கியம். திருமணம் ஆகாத வரை அந்த காரியத்துக்குள்ள, திருமணம் ஆன பிறகு கூட ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற அந்த காரியத்தை, அந்த கற்பை நம்ம விலகாமல் இருக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் தான் அந்த விசுவாசம், ஆண்டவர் பேரில் வைக்கிற நம்பிக்கை, அந்த அன்பு அப்படிலாம் இருந்தால், அப்படி அந்த வாலிப வயதில் நீங்கள் அப்படி ஒரு பரிசுத்தமாக நீங்கள் இருக்கிற இடத்துல, வாழ்கிற இடத்துல, குடும்பத்தில் அல்லது படிக்கிற இடத்துல இருந்தால் எப்படி கேட்கணும்? தாவீது இப்படிலாம் இருந்தனால தான் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். ஆண்டவர் அவனோடு கூட இருந்தனால தான் அந்த கோலியாத்தை சாதாரணமான ஒரு சிங்கம் கரடியை வீழ்த்துகிறது போல் கோலியாத்தை கூழாங்கல்லை வைத்து, ஒரு கவன்கல்லை வைத்து வீழ்த்தி விட்டு அவன் தலையை வெட்டி போட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த காரியம் நடந்த உடனே என்ன நடக்குது பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் யாரெல்லாம் அசட்டை பண்ணார்களோ, யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் நீ இளைஞன், அவன் உன்னால் முடியாது, உன்னால் ஆகாது, நீ ஏன் இந்த போர்க்களத்துக்கு வந்த, நீ ஆடு மேய்க்கத்தானே லாய்க்கு, நீ ஏன் இந்த இடத்துக்கு வந்த, உனக்கு நீங்கள் தகுதி கிடையாது, இந்த இடத்துக்கு வருவதற்கு உனக்கு திறமை கிடையாது, தாளந்து கிடையாது என்று யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினார்கள் என்பதை நம்ம முதல்ல பார்த்தோம். அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். அதற்கு அப்னேர், ராஜாவே எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்பொழுது ராஜா திரும்பவும் கேட்கிறான், அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரி என்றான். தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான். அப்பொழுது சவுல், வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று கேட்டான். இதைத்தான் இந்த நாளில் உங்களுக்கு செய்தி. யார் உங்களை அசட்டை பண்ணினார்களோ அவர்களுக்கு முன்பாக நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். அன்பிலும், நடக்கையிலும், கற்பிலும், விசுவாசத்திலும், நீங்கள் செய்கிற சாதனைகளிலும், உலகம் அசட்டை பண்ணின உலகம், அசட்டை பண்ணின குடும்பம், அசட்டை பண்ணின சமுதாயம் உங்களுடைய பார்த்து கேட்கணும், ஆனால் யாருடைய பிள்ளை இந்த பிள்ளை? இன்றைக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிருக்கிறானே என் மாவட்டத்துக்கு யாருடைய பிள்ளை? இன்றைக்கி ஐபிஎஸ் ஆகிருக்கிறானே இது யாருடைய பிள்ளை? இன்றைக்கி ஜட்ஜாக மாறி இருக்கானே யாருடைய பிள்ளை? இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கானே இவன் யாருடைய பிள்ளை? இன்றைக்கி மந்திரியாக மாறி இருக்கானே இவன் யாருடைய பிள்ளை? அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கிற அந்த அளவுக்கு யாருடைய பிள்ளை? இன்றைக்கு அந்த பெரிய பதவியிலிருந்து தேசத்துக்கு நன்மை செய்கிறானே இவன் யாருடைய பிள்ளை? தேசத்துக்காக பல காரியங்களை செய்கிறானே இவன் யாருடைய மகள்? இந்த மகள் யாருடையவள்? இந்த மகள் யாருடையவ? இந்த வார்த்தை அசட்டை பண்ணியவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஆண்டவரால் உயர்த்த முடியும். யாருக்கு? பரிசுத்தத்தோடு வாழ்கிறவர்களுக்கு. யாருக்கு? அன்போடு இருக்கிறவர்கள். யாருக்கு? ஆண்டவர் பேரில் விசுவாசத்தோடு இருப்பார்கள். யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? யாருக்கு இந்த மகிமை? ஆண்டவரை நம்பினவங்க, ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வைத்து அன்பிலும், பரிசுத்தத்திலும், கற்பிலும், பரிசுத்திலும் நான் ஒழுங்காக இருப்பேன் என்று ஒரு வைராக்கியத்தோடு ஆண்டவருக்காக நீ நின்று இந்த வாலிப நாட்டில் நின்று பாருங்க. ஒரு நாள் வரும், அசட்டை பண்ணவர்கள் மத்தியில் உனக்கு மாலைகள் விழும். அது எந்த இடத்துல அசட்டை பண்ணாங்க அந்த இடத்துல உங்களுக்கு பொன்னாடைகள் போர்த்தப்படும். உங்களுக்கு வாழ்த்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பீர்கள். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு வாலிப மகனையும் மகளையும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் அவர் நடத்துவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எதை குறித்தும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எனக்கு பிரியமான இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, வாலிபர்கள் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணி கொள்வான்? வேதத்தை வாசிக்கிறதுலையும், ஜபத்திலும், உம்மை நோக்கி துதிக்கிறதுலையும் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை நோக்கி விசுவாசத்தில், அன்பிலும் இன்னும் பெருகட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இன்னும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் ஞானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே அப்பா,
இந்தவர்களை குறித்து அசட்டை பண்ணுகிறவர்கள், இவர்கள் இளமையை குறித்து ஆண்டவரை குறை சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. இந்த உலகத்தில் இவர்களுடைய திறமைகள் தாளந்துகளை அறியாதவர்கள் உண்டு. நீர் இவர்களோடு இருக்கிறீர் என்பதை தெரியாதவர்கள் உண்டு. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என நிரப்பட்டோம். ஆண்டவரே, இந்த வாலிபத்தை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு நீர் ஏற்ற துணையை நீங்கள் தருவீங்க. அந்த துணை வருகிற வரை நான் பரிசுத்தமாய் நான் பாதுகாத்து கொள்ளுவேன். என்னுடைய கற்பை பாதுகாத்து கொள்ளுவேன். என்னுடைய வாழ்க்கையை வருகிற துணையாளருக்கு அதைத்தான் நான் வெகுமதியாய் கொடுக்க போகிறேன். திருமணம் முடிந்தவுடனே கூட என் இறுதி நாட்கள் வரை நான் அதே கணவனோடு அதே மனைவியோடு நான் வாழ்ந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்துவேன். ஒரு பக்தியுள்ள சந்ததியை நாங்கள் உருவாக்குவோம். ஆண்டவரை பெருகுவேன். என்னை நீங்கள் ஆசீர்வதிக்க நான் இந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் நான் மாறுவேன் என்று ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரை இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த வாலிப வயதில் ஒரு தரிசனத்தோடு நம்ம வாழ்வோம். ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல, ஏதோ ஒரு வீடு, ஏதோ ஒரு வாகனம், ஏதோ ஒரு குடும்பம், ஏதோ ஒரு பிள்ளைகள் என்ற ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல ஆண்டவர் உங்களை அழைத்தது. பெரிய பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் நான் இருக்கிற அந்த பலத்தோடு கர்த்தர் உங்களை அனுப்புவார். பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீங்க. பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம், பெரிய காரியங்களை செய்வோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நிரப்புங்க, நடத்துங்க ஆண்டவரே. பிற்காலத்தில் இந்த பிள்ளைகள் இந்த தேசத்துக்காக பெரிய காரியங்களை செய்யட்டும். பிற்காலத்தில் இந்த பிள்ளைகள் உம்முடைய சபைக்காக பெரிய காரியங்களை செய்யட்டும். பிற்காலத்தில் இந்த பிள்ளைகள் எந்த பதவியில் இருந்தாலும் அந்த இடத்துல உமக்கு சாட்சியாக இருக்கட்டும். உலகத்துக்கு வெளிச்சமாய், உலகத்துக்கு உப்பாய் இந்த வாலிப பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. சந்ததிகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.